ஹலோ ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். டேட்டு 13/8/2024. இது 52வது சீரீஸு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, முடிஞ்சால் கொஞ்சம் லைக் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டு மார்க்கெட்டு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி எடுத்து ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணாமல் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் வந்திருக்கு. ட்ரிபிள் பாட்டம் மீனிங் என்னென்னா, இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும், இந்த ரேஞ்சு க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி இதே இடத்துல இருந்ததுன்னா ஷார்ப்பாக மேலே போயிடும் நம்மளுக்கு. ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக மேலே போகும். புக் பண்ணலன்னா கூட கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு புக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு 1 2 3 4 5 என்ட்ரி தான். 5 என்ட்ரியுமே லாஸில் இருக்குது. இது எப்போ வேணாலும் இந்த இடத்துல ரேஞ்சில் ஸ்டேபிளாக நிற்காமல் கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், அடுத்த வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது சில்வரில் வந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கோல்டு சப்போர்ட் ஆகலை. சில்வர் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிடுச்சு. நம்மளுக்கு கொடுத்த 2 என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. அடுத்தது ஏயுடி கேடு. ஏயுடி கேடில் ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஏயுடி சிஹெச்எஃப். ஏயுடி சிஹெச்எஃப் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. அதே ரேஞ்சில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறி கொஞ்சம் மேலே வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஏயுடி கேடு. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. அடுத்தது யூஎஸ்டி நல்லாவே ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. 1 2 3 4 என்ட்ரி எடுத்தோம். 4மே சின்னதாக ஆவரேஜ் பண்ணி கீழே வந்தது, சின்ன லாஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் அது ரேஞ்ச் எடுத்து ஸ்லோவாக மேலே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட் க்ளோஸ் ஆகலை. இப்போதைக்கு நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்கும். 1 2 3 4 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். ஏயுடி ஜேபிஒய் அதே போல் தான். இப்போதைக்கு இந்த 3 என்ட்ரி ப்ராஃபிட்டில் இருக்குது. இதை ஆவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த 5 என்ட்ரி. 5 என்ட்ரியில் இப்போ வந்து ரொம்ப லாஸில் இருந்து சின்னதாக ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு வந்திருக்கு. லாஸஸ் அந்த அளவுக்கு கிடையாது, சின்ன லாஸில் இருக்குது ஏயுடி ஜேபிஒய். அடுத்தது ஏயுடி நியூசிலாந்து. ஏயுடி நியூசிலாந்து லாஸ்ட் வீடியோவில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போவும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி சின்ன லாஸில் இருக்குது. இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இப்போதைக்கு 3 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 3மே பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, அடுத்தது கேடு சிஹெச்எஃப். கேடு சிஹெச்எஃப் 2 என்ட்ரி தான். 2மே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது. இது இன்னும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் போதான்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது கேடு ஜேபிஒய். கேடு ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 என்ட்ரியும் ஷார்ப்பாக கீழே இறங்கி ஃபாஸ்ட்டாக இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலே இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து ஷார்ப்பாக கொஞ்சம் மேலே போய் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்தாலே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும். ஆல்மோஸ்ட் நல்ல ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் ஆகும். ஓகே, இது வந்து கேடு ஜேபிஒய் இது வரைக்கும் சின்ன லாஸில் தான் இருக்குது. பார்க்கலாம். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒய். இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. அடுத்தது ஹீரோ ஏயுடி. ஹீரோ ஏயுடியில் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 1 2 3 என்ட்ரி ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த 3 என்ட்ரி லாஸில் இருக்குது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் ப்ரெஷர் இந்த டெவலப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், அடுத்த வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணுவோம். அடுத்தது ஹீரோ கேடு. ஹீரோ கேடில் இப்போதைக்கு சின்னதாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சின்ன ப்ராஃபிட் லாஸ் அந்த ரேஞ்ச் 0ல் இருக்குது. எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே 1 2 3 4 5 6 7 என்ட்ரி. 7 என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கீழே வர மாதிரி வந்து மேலே போயிடுச்சு.
மேலே போயிட்டு அதில் நம்மளுக்கு ரேஞ்ச் எடுத்து கீழே வந்து எல்லாமே ப்ராஃபிட் கொடுத்தது. இப்போ சின்னதாக கரெக்ஷன் ஒன்று ஆகிட்டுருக்கு. இந்த கரெக்ஷன் இங்கே வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம், இல்லை இங்கேருந்தே ஷார்ப்பாக கீழே வரலாம். மோஸ்ட்லி செல்லு தான் இருக்குது, நம்மளுக்கு செல்லுலேயே ஃபாலோ பண்ணலாம் நம்ம. அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப். அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி தான். 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நல்ல ரேஞ்ச் எடுத்துன்னு இருக்குது. ஷார்ப்பாக கீழே இறங்கிச்சு, ஆனால் ரேஞ்ச் எடுத்து பொறுமையாக மேலே போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஹீரோ சிஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபியில் 3 என்ட்ரி கொடுத்தது. 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. சின்னதாக ரேஞ்ச் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டுருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சு வரத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கலாம், பார்க்கலாம். இப்போதைக்கு 3 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபியும் அதே மாதிரி தான் 1, 2, 3 என்ட்ரி தான் இருக்குது நம்மளுக்கு. 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. இது லாஸு, இது 0, இது ப்ராஃபிட். இது ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 3த்தையும் சேர்க்கும் போது ஹீரோ ஜேபிஒய் இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட் எதுவும் கிடையாது. ஹீரோ யூஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 என்ட்ரி. 6 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த 3 என்ட்ரி 4 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட் எடுத்து கீழே வந்துட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகணும், இன்னும் க்ளோஸ் ஆகலை. இன்னும் ப்ரெஷர் டெவலப் ஆகிட்டுருக்கு கீழே வரத்துக்கு. பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் ப்ரெஷர் எடுத்து இங்கே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல ப்ரெஷர் டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே. அடுத்தது ஜிபிபி கேடு. ஜிபிபி கேடில் ஆல்ரெடி என்ட்ரி முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப். ஒரே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த ஒரு என்ட்ரி நல்ல ரேஞ்ச் எடுத்து அப்படியே மேலே போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டு, ஒரே ஒரு என்ட்ரி தான், பார்க்கலாம். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். 3 என்ட்ரி. ஃபஸ்ட்டு என்ட்ரிலேருந்து ஷார்ப்பாக கீழே இறங்கி நடுவில் ஒரு என்ட்ரி கொடுத்து இப்போதைக்கு சின்ன லாஸில் இருக்குது. 3 என்ட்ரியுமே லாஸில் தான் இருக்குது, ஆனால் சின்ன லாஸில் இருக்குது. 0 லாஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி நம்ம கவர் பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்கு போகுதுன்ட்டு. இப்போதைக்கு இதில் எதுவும் மூவ்மெண்ட் கிடையாது, சின்னதாக ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டுருக்கு. பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோஸில். அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்ட். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. எதுவுமே இல்லை, 4 என்ட்ரி கொடுத்தது, 4மே ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்கு. அடுத்தது நியூசிலாண்ட் சிஹெச்எஃப். நியூசிலாண்ட் சிஹெச்எஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்து ஷார்ப்பாக கீழே இறங்கிச்சு. அப்புறம் 2வது என்ட்ரி கொடுத்து அதை அப்படியே கவர் பண்ணி மேலே வந்து இந்த ரேஞ்சில் நின்று க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்தது. ஆனால் இன்னும் ரேஞ்சு இருக்குன்ட்டு இந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த ரேஞ்ச் வரும்போது இந்த 2 என்ட்ரி நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே எடுத்து கொடுத்துரும் நம்மளுக்கு. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததுன்னா நல்லா டெவலப் ஆகும். பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு போகுதுன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாண்ட் ஜேபிஒய். நியூசிலாண்ட் ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்ட்ரி. 4 என்ட்ரி நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த 3 என்ட்ரியும் ப்ராஃபிட்டு, இது மட்டும்தான் லாஸு. ஆவரேஜ் இந்த 4வது என்ட்ரி ஆவரேஜ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த 4 என்ட்ரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில் இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது நியூசிலாண்ட் கேடு. நியூசிலாண்ட் கேடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் ஒன்றும் இல்லை. நியூசிலாண்ட் யூஎஸ்டி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸ்டார்டிங் இந்த என்ட்ரி வரும்போது சொல்லியிருந்தேன், இது எந்த மூமெண்ட்டு தெரியாமல் சும்மா இறங்கிட்டு மேலே போயிட்டு வந்துடுதுன்ட்டு. ஆனால் இப்போ நல்ல ரேஞ்ச் எடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சு வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம் சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ரேஞ்சு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு என்ட்ரிலே நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கோம். பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில். அடுத்தது யூஎஸ்டி கேட் ஒன்றும் இல்லை. யூஎஸ்டி சிஹெச்எஃப்
ஒரே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு USDCHFல. அந்த ஒரு என்ட்ரியும் நல்ல ரேஞ்ச் எடுத்து பொறுமையாக ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், இன்னும் க்ளோஸ் ஆகலை. அடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது USDJPY அதே போல் தான் பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து மேலே போயின்னு இருக்கு. ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடச்சிது. அந்த ஒரு என்ட்ரியும் வந்து சின்னதாக ரேஞ்ச் எடுத்து பொறுமையாக மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு நம்ம USDJPY நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோஸில் வந்து நம்ம கோல்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி எதுவும் பெரிய என்ட்ரிஸ் கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன என்ட்ரிஸு, சின்ன பெரிய பெரிய லாஸ் வந்து இப்போ எல்லாமே லாஸ் எல்லாம் கவர் பண்ணி ஓடிட்டுருக்கு. கோல்டு மட்டும் நம்ம ப்ராஃபிட் கவர் பண்ணாமல் ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா கோல்டு ஷார்ப்பாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ரேஞ்சை நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சு வந்துடுச்சு. இந்த ரேஞ்சை வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் பண்ணி விடலை. அதனால் இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே ரேஞ்சில் வந்து திருப்பி வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ட்ரிபிள் டாப் வந்திருக்கு. இங்கேருந்து எவ்வளோ ஷார்ப்பாக கீழே இறங்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த வீக்கில் இது ஒன்று நடக்கும் கண்டிப்பாக. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது எந்த லெவலில் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது நன்றி. வணக்கம்.